விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரக பயிற்சிகள் பெருசா இல்ல. சனி பயிற்சி சுத்தமா இல்லங்க. குரு பயிற்சி, குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 2026ல வராரு. அதே மாதிரி குரு பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக அக்டோபர் 31ல வராரு. இதோட மறு வருஷம் தான். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்ல. ராகு கேதுக்கள் டிசம்பர் முதல் வாரத்துல மாறுறாங்க. அதனால பெரிய தாக்கங்களை இந்த வருடத்துல அவங்க கொடுக்க போறதில்ல. ஒட்டுமொத்தமா இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடங்கள்ல 12 ராசிக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்களை உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னு ரொம்ப மிகைப்படுத்தாம ஜாக்பாட் அடிக்குது, அதுக்கு அடிக்குது, இதுக்கு அடிக்குதுலாம் சொல்லாம உண்மை நிலவரப்படி எப்படி செயல்படும்ன்றத எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வருடம் இந்த 2026. ஆனாலும் ஒன்று சொல்வேன், முதல்ல 6 மாதத்துக்கு குரு 4ஆம் கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு. 4ஆம் கேந்திரம் என்ன? அவருடைய 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்டுக்குள்ள வைப்பாருங்க. அதே அமைப்புகள் ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வருவார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ பெருசா நல்லதுன்னு சொல்லப்படலையே மீன லக்னத்துக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ராசியை அதிக சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல ராசியில கெடுத்துக்கிட்டு இருக்காரு, உங்க மனசையும் உடலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவானை தலையில தட்டி உட்கார வைக்கணும்ல, அந்த வேலையை இந்த குரு பகவான் செய்வாருங்க. உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்துருவாரு. வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த ஒரு 4 மாசத்துக்கு. ஜூன்ல இருந்து அக்டோபர் 31 இந்த 4 மாதத்துக்கு மிகப்பெரிய அளவுல கோச்சார ஜென்ம சனியின் தாக்கம் அப்படியே கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஜென்ம சனி தானங்க காதலை பிரிக்குது, ஜென்ம சனி தானங்க வேலையை கெடுக்குது, ஜென்ம சனி தானே உங்களை தூங்க விடாம பண்ணுது. கையில இருக்கிற பணத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டாருங்க, இவர் போயிட்டாருங்க, திரும்ப வருமானு தெரியலங்க, திரும்ப வராது. ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரியா உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை கொடுக்குங்க. நோய் வந்துருச்சுங்க, கணவன் மணி உறவுல பிளவு வந்துருச்சுங்க, இதெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். மனசு நிதானமா இருக்கும், தெளிவான முடிவு எடுக்க முடியும். நல்லதை நோக்கி நகரக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். ஆனா நல்லது நடக்கும்னு சொல்ல மாட்டேன். நமக்கு நல்லதே வேணாங்க, கெட்டது நடக்காம நின்னா போதும்ல. இந்த வருடத்துக்கு கெட்டது கட்டுக்குள்ள வருங்க. ராசிநாதன் வலுவா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல முதல்ல அவரும் 6 மாதத்துக்கு கேந்திர வலிமையா இருக்காரு. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுது அவரே உச்சமா ஸ்தான பலத்தோட இருக்காரு. அதுக்கப்புறம் அதிநட்பு ஸ்தானம் தனக்கு மிக பிடிச்ச சூரியனோட வீட்டுல இருக்காரு. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு பிற்பகுதி அமைப்புகள்ல ஜென்ம சனி கட்டுக்குள்ள இருந்துதானே ஆகணும். இந்த ஜென்ம சனியை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புகளை இந்த கோச்சார குரு பகவான் செய்வாரு. 6ஆம் இடம் சுபத்துவமான வேலையில நிரந்தரம் வந்துடும். 12ஆம் இடம் சுபத்துவமான வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் வந்துடும்ல. வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல திருமணம், கல்வி மாதிரியான அமைப்புகள், வேலை சம்பந்தப்படுற அமைப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அட்டகாசமான பலன் இருக்கும். நோய் அமைப்புகள் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய தன்மை இருக்கும். ஆனாலும் இளைய பருவத்தினர் கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல, ஏன்னா நோயினே தெரியாம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. டாக்டர் வந்து இப்படி இருக்காங்க அப்படித்தாங்கன்னுவாங்க, ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்க. இந்த நிலையெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் சமாளிக்க முடியும். தொட்டதெல்லாம் ஒரு அளவுக்கு டல்லா இருந்த அமைப்புகள் அப்படியே கொஞ்சம் சாதகமா மாற ஆரம்பிக்கும். ப்ரொமோஷன் மாதிரியான அமைப்புகள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. அந்த குறிப்பிட்ட ஜூன்ல இருந்து அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் வேலை மாற்றம் அக்டோபருக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல இனிய நிகழ்வுகள் பிற்பகுதி வருட 2026ல பிற்பகுதியில் நடக்கக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும்.